Hi, good morning. மழை பிடிக்காத மனிதன், இது இந்த பெயர் வில்லனுக்கு வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது வில்லனுக்கு நல்ல விஷயங்கள் பிடிக்காது இல்லைங்களா? மழை என்பது ரொம்ப நல்ல விஷயம். மழை பிடிக்காத மனிதன் நாட்டில் இருக்க முடியாது. அதே போல் நல்ல விஷயங்கள் வில்லனுக்கு பிடிக்காதனால இந்த நல்லவை பிடிக்காத மனிதன் மனிதனே அல்ல அப்படின்ற மாதிரி மழை பிடிக்காத மனிதன்னு வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு டிஸ்கிரைப் நம்ம பண்ணோம் இல்லைங்களா? ஒரு வேளை அப்படி வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஓகே, இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களே போதைப்பொருள் கடத்தலை கைவிட்டு ஏன்னா கூலி படத்தில் இப்போ போதைப்பொருள் கடத்தல் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரே அறிவிச்சிட்டார். ஏன்னா தொடர்ந்து அவர் எடுத்த படங்கள் எல்லாமே அதை தான் அவர் மையப்படுத்தி அவரே சொல்லி அறிவிச்சிட்டார், வேணாம் எனக்கு போதைப்பொருள் பற்றி நான் இப்போ கூலியில் எடுக்கலைன்னு சொல்லிட்டார். ஏன்னா லாஸ்ட்டு படம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதுனால. அப்படி இருக்க ஒரு சூழலில் அதே கான்செப்ட், அந்த கான்செப்டில் விஜய் மில்டன் அவர்கள் அதுதான் மெயின் கான்செப்ட். இதில் என்ன ஸ்டோரி என்னென்னா, ஒரு வழக்கம் போல், ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வருஷத்துக்கு ஒரு 300 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் ஒரு 75 படம், ஒரு 25% ஃபிலிம் இது மாதிரி ஒரு அரசியல்வாதி மகனை ஒரு ஹீரோ எதிர்க்கிற ஒரு கதையாக தான் இருக்கும். இது இதே ஒரு கான்செப்ட் தான். ஒரு அரசியல்வாதியோட மகனை போதைப்பொருள் கடத்தல் இந்த விஷயமாக எதிர்த்துறாரு நம்ம ஹீரோ விஜய் ஆண்டனி. இது எப்படி சும்மா விட்டுருவாங்களா? இது நல்ல பெரிய பிரச்சனையாகிடுது. அரசியல்வாதியோட மகனை இவர் கொன்னுடுறாரு. திருப்பி இவரை பழி வாங்குறப்ப இவரோட சொந்த வாழ்க்கையை இழந்துடுறாரு. இப்போது அடுத்தது அட்லி ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தார்ல, அதாவது பிரபு, விஜய் நடிகர் விஜயெல்லாம் ஒரு படம் பண்ணியிருந்தாங்கல்ல. அதில் விஜய் பிரபு மறைச்சிடுவார். அவர் ஹையர் ஆஃபீஸர், அவர் மறைச்சிடுவார். அவர் இல்லைன்னு சொல்லி ப்ளே பண்ணி அந்த கேஸை முடிச்சிடுவாங்க, ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அது இது மாதிரியே நிறைய படங்கள் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த படம் வந்திருக்கு. அதே போல் இவர் விஜய் ஆண்டனிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னோடனே விஜய் ஆண்டனியுடைய ஹையர் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், விஜய் ஆண்டனியை இன்னொரு ஏரியாவில் இந்தியா விட்டு வேறு ஒரு ஏரியாவில் அவர் தலைமறைவாக வச்சு அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சரத்குமார் ஹையர் ஆஃபீஸர் கொடுத்துருவார். வழக்கமாக இப்படி தான் இப்போ இதுதான் ஸ்டோரி. அதுக்கு பிறகு அங்கே அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வரும், அதை எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஸ்டோரி. இதுதான் இதில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக விஜய் மில்டன் இந்த கதையை பண்ணுறப்ப இது சுமாரான கதை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அவர் தெரியலனா இவர் வேறு ஏதோ ஒரு ஃபிலிமில் இவர் ஒரு ஒரு இம்ப்ரெஸ் ஆகி இந்த ஸ்டோரியை எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. ஏன்னா இல்லாட்டினா இதை ஒரு கதை ஒரு சுமாரான கதைன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சுமாரான ஒரு கதை, சுமாரான நடிப்பு, சுமாரான கதையில் எல்லா நடிகர்களும் சுமாராக நடிக்க முடியும். ஒரு சுமாரான வெற்றி. தேங்க்யூ.